லில்லி லீவில் போர் அடிக்குதுன்னு சொல்லி தானே என்னை எதையாவது விளையாடலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். வந்ததுலேருந்து எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்க. இன்றைக்கி என்ன விளையாடலான்னு பிளான் வச்சுருக்க சொல்லு. போங்க மாயா சித்தி, விளையாடலான்ற இன்ட்ரெஸ்டே போச்சு. விளையாடலான்னு ஆசையாக வந்தேன். ஹே லில்லி, என்னாச்சு உனக்கு? ஏன் எதுக்காக உனக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சு? எப்போவுமே ஜாலியாக தானே இருப்ப. இல்லை மாயா சித்தி, சொப்பு விளையாடலான்னு போய் சொப்பு எடுத்துட்டு வந்தேன். ஆனால் நம்ம ஊருக்கு கொண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சொப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் இந்த சொப்பெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய சொப்பு உடஞ்சி போய் பழசாயிடுச்சு வேற. இதுலலாம் நிறைய சொப்பு இல்லை தெரியுமா? முன்னாடி என்கிட்ட எவ்வளோ சொப்பு இருந்தது, இப்போ பாருங்களேன் எப்படி உடஞ்சி போயிருச்சுன்னு. நான் இதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன் சித்தி. அம்மா வேற வரும்போது சொப்பு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறந்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இதை தான் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சு விளையாடணும். சரி பரவாயில்ல. ஆனால் எப்படி இவ்வளோ அழுக்காச்சுன்னே தெரியல. இதை பாத்திரத்தெல்லாம் பாருங்களேன், பின்னாடிலாம் எவ்வளோ அழுக்கா கருப்பாயிடுச்சுன்னு. லில்லி, உங்க சொப்பு சாமானா இது? உங்ககிட்ட நிறைய சொப்பு சாமான் எப்பவுமே வச்சிருப்பியே, இப்போ என்ன கொஞ்சமா இருக்கிற மாதிரி தெரியுது. எப்பவுமே ஒரு பெரிய ட்ரேல சொப்பு சாமான்லாம் நிறைய போட்டு எடுத்துட்டு வந்து தானே விளையாடுவோம். எல்லா சொப்பு சாமானும் எங்க போச்சு? நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல லீவ்ல, அப்ப சொப்பெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். அங்க வச்சு விளையாடுறேன்னு பாதி சொப்புவை தொலைச்சிட்டேன். எங்க போச்சுன்னே தெரியல. மாயா சித்தி, இந்த சொப்பு எல்லாம் வச்சுட்டு வேற சொப்பு வாங்கலாமா? லில்லி, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. இந்த சொப்பு வாங்கியும் ரொம்ப நாள் ஆச்சு தான். ஆனால் இப்போ 2 நாளைக்கு கடை எதுவும் இருக்காது. இப்போதைக்கு இதிலே விளையாடலாம். அப்படியா? சரி ஓகே மாயா சித்தி. பழைய பொருள் எடுத்துக்கிட்டு புது பொருள் தரோமா, வாங்க வாங்க. பழைய பொருளுக்கு புது பொருள், வாங்க வாங்க. இன்னும் இங்கே ஒரே நிறைய பொருளாக கிடக்குது. ஏம்மா, பழைய பொருளுக்கு புது பொருள் தரோம். இந்த தெருவில் யாராவது இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. பழைய பொருளுக்கு புது பொருள் தரோம், வாங்க வாங்க. என்னது, பழைய பொருளுக்கு புது பொருள் தரீங்களா? லாரியில் யாரோ ஒரு அண்ணா வந்து பழைய பொருளுக்கு புது பொருள் தரேன்னு சொல்கிறாங்க. லில்லி, ஒரு நிமிஷம் இரு, நான் அப்பயே அதை பற்றி என்னென்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா, பழைய பொருளுக்கு புது பொருள் தரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எந்த மாதிரி பொருளாக எடுத்துப்பீங்க? மா, வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற பழைய ஜாமானுங்க, அப்புறம் பிளாஸ்டிக் பொருளுங்க, அப்புறம் வந்துட்டு சில்வர் ஐட்டம், இந்த மாதிரிலாம் எடுத்துப்பேம்மா. மற்றபடி வந்து வேற எதுவும் எடுக்க மாட்டேம்மா. பிளாஸ்டிக்கு, சில்வரு, இந்த மாதிரி உடஞ்ச பொருள் கூட எடுத்துப்பேம்மா. ஓஹோ, சரி சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கண்ணா. ஏ லில்லி, இங்கே பாரு, அவங்க இந்த மாதிரி பழைய பிளாஸ்டிக் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு புதுசு தருவாங்களாம். பேசாமல் உன் சொப்போ கொடுத்துட்டு புது சொப்பு வாங்கிக்கலாமா? ஹை, இதுவும் செம ஐடியா தான். ஓகே ஓகே. இது எல்லாமே ரொம்ப பழசா உடைஞ்சிருச்சு. இதை கொடுத்துட்டு நம்ம புதுசா வாங்கிக்கலாமா சித்தி? சரி ஓகே லில்லி. அண்ணா, எங்ககிட்டயும் கொஞ்சம் பழைய சொப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன மாதிரி புது பொருள் வரும்னு சொல்லுங்கள். அப்படியா? சரிம்மா, இதோ பார்க்குறேம்மா. இதோ எல்லாத்தையும் பார்த்து ஒன்று ஒன்றாதாம்மா எடுக்க முடியும். சரிங்களா? நான் ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துட்டு கடைசியில் எந்த மாதிரி பொருள் வரும்னு சொல்கிறேம்மா. இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி தான் போயிருக்கு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் கூட எடுத்துப்பேம்மா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருந்தால் கூட சொல்லி அனுப்புங்க. இருங்கம்மா, இது எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிறேன்மா. இந்த மாதிரி ரப்பர் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். சரியா? அதெல்லாம் அந்த சைடில் தனியாக வைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சொப்பு கூட எடுத்துப்பேம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஐட்டம் இருக்குல்ல, அது கூட எடுத்துப்பேன். ஆனால் இந்த மாதிரி கார்ட்போர்டு, கார்டு, ஷீட்டு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்க மாட்டேம்மா. மற்றபடி பிளாஸ்டிக் இருக்கிற எதாக இருந்தாலும் சரி, அது உடஞ்சி எவ்வளோ மோசமான நிலைமையில இருந்தாலும் நான் எடுத்துப்பேம்மா. ஓகே? இந்த பாருங்க, பேண்டெல்லாம் இதுக்குள்ளே இருந்துச்சு, அதெல்லாம் நான் எடுக்கலை. அதெல்லாம் அந்த பக்கமாக வச்சுட்டேன். சரிங்களா? எடுக்கிற பொருள் மட்டும் இந்த அட்டை பாக்ஸில் போடுறேம்மா. ஆனால் எல்லாமே ரொம்ப பழசாக தான் இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பெஸ்ட்டாக உங்களுக்கு நல்ல பொருளாகவே திரும்பி தரத்துக்கு ட்ரை பண்ணுறேம்மா. அண்ணா, இவ்வளோ சொப்பு கொடுத்துருக்கோம், நல்ல பொருளாக கொடுக்கணும் எங்களுக்கு. நீங்கள் திரும்ப தரும்போது சின்னதெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது, நாங்கள் வாங்க மாட்டோம். நல்லதாக கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவோண்ணா. சரிம்மா சரிம்மா, இங்கே பாருங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப உடஞ்சிருக்குமா. ஆனால் ஒரு அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். மா, இந்த எல்லா ஜாமானுக்கும் உங்களுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு பெரிய சொப்பு பாக்ஸ் வேணா கொடுக்குறேம்மா. அது வேணும்னா பாருங்க. அப்படி இல்லை காசு வேணும்னா கூட நீங்கள் காசு வாங்கிக்கலாம். நீங்கள் முதல்ல என்ன சொப்புன்னு காமிங்க, எவ்வளோ பெரிய பாக்ஸுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் காசு வாங்குறதான்னு பார்க்குறோம். மா, இங்கே பாருங்க, இதுதான். இது பெரிய செட்டு தாம்மா. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு சொப்பு ஜாமா செட்டு மாதிரி தான் வரும். இந்த செட்டு வேணுமா இல்லை காசு வேணுமாம்மா? மா, காசுன்னா இது ஈக்குவலுக்கு இருக்கிற அமௌண்ட் கொடுப்பேம்மா. இது பெரிய சொப்பு செட்டு மாதிரி தான் தெரியுது. இது போய் வாங்கணும்னா அதே காசு எடுத்துகிட்டு போய் வாங்கணும். அதுக்கு இதே வாங்கிக்கலாம்னா எங்களுக்கு இதுவே ஓகே. ஓகேம்மா. சரிம்மா, பழைய பொருளுக்கு புது பொருள் தரோம், வாங்க. சரி சரி, முதல்ல இந்த செட்டில் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம நிறைய பழைய திங்ஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் சொப்பு செட்டு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா பெருசாக வேற இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
ஆமாம் மாயக்கா, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்டயே நிறைய பழைய உடஞ்ச பொருள்லாம் கிடக்குது. அடுத்த தடவை வந்தாங்கன்னா இதையும் கொடுக்கணும். முதல்ல இது நல்லா இருக்கா, நல்ல பெருசாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுமே. ஹை மாயா சித்தி, அந்த அங்கிள் சொன்ன மாதிரியே பெரிய கிச்சன் செட்டு தான் பாக்ஸ்குள்ளே இருக்கு. மயக்கா, நான் கூட வெளியில் பாக்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். ஆனால் உள்ளே பார்த்தா கிச்சன் செட் மாதிரி சூப்பராக இருக்கும் போலயே. சரி சரி, இது உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க மயக்கா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே பசங்களா, இருங்க இதை ஓப்பன் பண்ணி இந்த செட்டுக்குள்ளே என்னென்ன திங்ஸ்லாம் சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஹே பசங்களா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாமே குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஹே, ஒரு கிச்சனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க போல இருக்கே. ஹே லில்லி, நீ கேட்ட மாதிரி சூப்பரான உனக்கு புது கிச்சன் செட் கிடச்சிருச்சு. எப்படி செமையாக இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் மாயா சித்தி, எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி குட்டியா ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம வச்சிருந்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய திங்ஸ் தான். அந்த பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஆனா இப்போ இந்த குட்டி குட்டி திங்ஸ் யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் பசங்களா, ஆனால் என்ன, நம்ம கொடுத்தது எல்லாமே நிறைய திங்ஸு, இதில் கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்தது எல்லாம் பழைய உடஞ்ச பொருள் தான் கொடுத்துருக்கோம். அதனால அதை விட நம்மளுக்கு புது பொருள் கொடுத்துருக்காங்க. அதனால இது ஓகே தான். ஆனால் அந்த பொருளை தான் அதிகமே. இது வந்திருக்க பொருள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் லில்லி புது திங்ஸ் கேட்டுட்டு இருந்தனால தான் நான் வாங்கி கொடுத்தேன். இதுக்கப்புறம் லில்லி என்கிட்ட கேட்காமலாம் இந்த மாதிரி பழைய பொருள் கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது. அஞ்சலி அப்புறம் ஆயிஷா 2 பேருக்கும் சொல்கிறேன், உங்ககிட்ட பழைய திங்ஸ் இருந்தால் கூட அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு அம்மா கொடுத்துட்டு வாங்க சொன்னால் மட்டும், ஓகே சொன்னால் மட்டும் தான் கொடுக்கணும், சரியா? இது லில்லி கேட்டனால நான் வாங்கிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி டக்குன்னு கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பொருள் தராங்கன்னு பார்த்துக்கோங்க, அப்புறமா கொடுங்க. இப்போ லில்லிக்கு கேட்ட மாதிரி புது சொப்பு ஜாமா வந்தனால நான் லில்லிக்கு இதை வாங்கி தந்துட்டேன். ஆமாம் மாயா சித்தி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நீங்கள் பெரிய பெரிய பொருளாக தானே நிறைய கொடுத்தீங்க. ஆனால் இதில் சின்ன சின்ன பொருளாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த தடவை என்ன பொருள் வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் மாயா சித்தி. ஆனால் இதில் வந்து கொடுத்துருக்கிற பொருள் எல்லாமே குட்டி குட்டியாக அழகழகாக தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மினியேச்சர் கிச்சன் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகழகாக கொடுத்துருக்காங்க. லில்லி, நீயும் பெரிய பெரிய சொப்பு வச்சு தானே இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த. இந்த தடவை மாயா சித்தி உனக்கு சூப்பரான குட்டி குட்டி திங்ஸாக வாங்கிட்டாங்க. செம்மையாக இதை வச்சு இனிமேல் ஜாலியாக விளையாடுவ போல இருக்குது. இதில் அழகழகான குட்டி குட்டியான வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் சாஸ் பாட்டில் கூட கொடுத்துருக்காங்க பாரு. இங்கே பார்த்தியா, இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணுற மாடல்லலாம் கூட இருக்குப்பா. ரொம்பவே நல்லா இருக்குது. இது என்னது, மில்க் பாட்டிலா? ஓ, சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த திங்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த திங்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ரெண்டுத்துக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து குட்டி குட்டியாக வச்சு சமைக்க சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹே லில்லி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி ஜாமான் வச்சு சமைக்க தானே பிடிக்கும்? ஆமாம் அஞ்சலி அக்கா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நான் தான் இது வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை. இதில் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது வந்துட்டு மைக்ரோவேவ் தானே. எவ்வளோ குட்டியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் குட்டி பாத்திரம் தான் வைக்க முடியும் போல இருக்கு. அடுத்தது ஒரு மிக்ஸி கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸி கூட ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கு. அந்த மிக்ஸியில் கூட சூப்பர் மிக்ஸின்னு எழுதியிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஜாரெல்லாம் எடுத்து பார்ப்போம். மாயா சித்தி, இந்த மிக்ஸி ஜாரு இதெல்லாமே நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது விளையாடுறதுக்கு. ஆமாம் லில்லி, இதில் இருக்கிறதுலாம் பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக க்யூட்டாக தான் இருக்குது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நானும் இந்த மாதிரி ரொம்ப குட்டி திங்ஸில் இது வரைக்கும் வச்சு விளையாடினதும் இல்லை, வாங்கினதும் இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன். ஆனால் இது நிறைய பேர் வச்சு விளையாண்டு நான் பார்த்துருக்கேன். இது பார்த்தியா, பிரெட் ரோஸ்டர் தானே. ஆனால் அதில் ப்ரெட்டே கொடுக்கல. சரி விடு, கார்ட்போர்டில் நம்மளே குட்டியாக செஞ்சு அதுக்குள்ளே ப்ரெட் மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சில குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் ஒரு சின்ன பவுல் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டியாக ஹாட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 ஹாட் பாக்ஸ் சேமாக ஒரே சைஸில் ஒரே கலரில் கொடுத்துருக்காங்க. 2 ஹாட் பாக்ஸுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் மாயக்கா, நல்லா இருக்குது சூப்பராக. என்னது இது, கடாயா? எவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த கடாய். இந்த கடாயில் லில்லி கொஞ்சோண்டு தான் சமைக்க முடியும் போல இருக்குது. அடுத்தது இது என்னது, ஏதோ பிஸ்கெட் மாதிரி இருக்குது உருண்டையாக நல்லா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் கொஞ்சம் பெருசாக தான்ப்பா இருக்குது. இந்த கிளாஸ் தான் இருக்கிறதுல இந்த இதில் இருக்கிறதுல கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். இதை வந்து நம்ம தண்ணியாக குடிச்சிக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாரு லில்லி, அடுத்தது ஒரு குக்கர் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது இந்த குக்கர்? ஆரஞ்சு கலர் குக்கர், நல்லா இருக்குல்ல பார்க்க. ஆமாம், இந்த குக்கர் நல்லா தான் இருக்கு, குட்டி குக்கர். அடுத்தது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேஸ் தான். இந்த மாதிரி கேஸில் வச்சு தான் நான் சூப்பராக குக் பண்ணுவேன். ஓகே, இந்த கேஸ்க்கு சிலிண்டரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது எல்லா செட்டுமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
வச்சிருக்கு. இந்த சிலிண்டர், இந்த கேஸ் இதெல்லாம் வச்சு சூப்பரா சமைச்சு விளையாடலாம். ஒரு ஒரு திங்ஸும் குட்டி குட்டியா கியூட்டா இருக்கு. எனக்கு இதுல ரொம்ப ஃபேவரட்னா இது சொல்லலாம். எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா இதுல இருக்கிற குட்டி ஹாட் பாக்ஸ் தான். சரி லில்லி, இப்போதைக்கு இது வச்சுக்கோ. உனக்கு வேறு ஏதாவது சொப்பு வேணும்னா நான் அப்புறமா வந்து கடைலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாங்கி கொடுக்குறேன். இதில் இருக்கிற திங்ஸே அழகாக தான் இருக்குது. நீ இந்த மாதிரி குட்டி திங்ஸில் விளையாடுறது இல்லைன்னு சொன்னல, இதுக்கப்புறம் நீ இந்த குட்டி திங்ஸ்லேயே விளையாடு. ஓகே மாயா சித்தி, எனக்கு இப்போதைக்கு வேற சொப்பெல்லாம் எதுவும் வேணாம். நான் இது வச்சே கொஞ்ச